வழக்கு போட்டு இந்த ஜெயிலில் போட்டு கடைசியாக ஜெயிலில் வச்சு நீங்கள் இந்த கழுத்தை தொங்க போட்டாலும் நான் கதைக்கிறது தீர்வு. இந்த 6 இந்த ரோட்டு காப்பீட்டு ஆகலைண்டா நான் ஒவ்வொரு உள்ளூராட்சி சபையிலையும் இருக்கிற சகல ரோட்டுகளையும் எடுத்து மேப்போட சொல்லுவேன். இப்போ நான் சொன்னால் போலீஸ் கேட்காது. ஏன் இல்லை நாங்கள் எங்களுக்கு கவர்மெண்ட் எம்பி சொன்னால் தான் நாங்கள் கேட்பாங்க போலீஸ்காரர் சொல்லலாம். இதில் பரப்பு இதில் எல்லாமே எதிர்ப்பு தான் எழுதிக்கிறாங்க. இல்லை ஒருத்தருமே விரும்ப மாட்டேன் தங்கண்ட காணிக்கு மேல ஆனந்தர் ஆசை இருக்கும். ரஜீவ் அன்னைக்கும் ஒரு ஆசை அந்த இல்லே ஓடி முடிச்ச பிறகு தலையில தூக்கி அந்த தடியை வச்சு கொண்டு நான் தான் ஓடினான். எனக்கு அது பிடிக்கான ஒரு கேவலமான அரசியல். எனக்கு இந்த அரசியல் செய்யறதுக்கு பிடிக்காதக்குரிய காரணம் என்னடா ஒருத்தன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ். நாங்கள் எங்க நிற்கிறோம்னா மல்லாகத்தில். இந்த மல்லாகத்தில் இந்த உயர்வழி மின்சாரம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஒரு காணொலி நான் உங்களுக்கு ஒரு முதல் பதிவு செய்திருப்பேன். எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் அவர்கள் அந்த மக்கள் பிரச்சனையை நேரடியாக அதுக்கான தீர்வு ஒன்று வழங்கியிருப்பார். இப்ப இந்த மக்கள் பிரச்சனைகளை மீண்டும் என்பிபி கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் 2 நபர்கள் இங்க மக்களோட சந்திச்சிருக்கிறாங்க. அப்ப இது ஒரு அர்ச்சுனா அவர்களுடைய ஒரு மக்கள் தீர்வு கொடுக்க வேண்டிய பிரச்சனை. அப்ப அது கேள்விப்பட்டு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் நேரடியாக மக்கள்கிட்ட சந்திச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இதை தீர்த்து வைக்கலாம். இனி வார ஜனாதிபதி வாரம் 31ஆம் தேதி நடக்க போற டிசிசி மீட்டிங்ல இதை கதைப்பதாக உறுதி கூறி மக்களோட தோல் நின்று அந்த பிரச்சனைக்கான தீர்வு வழங்கின காணொலியா தான் இருக்க போது. ராஜீவ் சேனல் யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த மல்லாகத்தில் மின்சார பிரச்சனை சம்பந்தமாக ஏற்கனவே முதல் தடவை நீங்கள் பார்த்த நீங்கள் தற்போது இன்றைய தினம் ஜேவிபியினுடைய பவானந்த ராஜா சாரும் மற்றது ரஜீவன் சாரும் வேண்டைக்கு இதே இப்போ நீங்கள் இடத்தை பார்த்த இடத்த மேலதிகம் பார்க்கறதுக்கான காரணம் அப்போ உண்மையான பிரச்சனை இருந்தா இதில் ஒரு 21 குடும்பம் 22 குடும்பம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. அதில் 17 குடும்பம் இதை எதிர்க்குது, 3 குடும்பம் நடுநிலை அணிக்குது, 2 குடும்பம் சார்பாக இருக்குது. அதுதான் அந்த ஃபோமும் காட்டியிருப்பார் அந்த அங்கிள். உங்களுக்கு அந்த ஃபோமும் எடுத்து போடுங்க. இப்போ 17 குடும்பம் இப்போ நீரே பாருங்க. இந்த தலைக்கு மேலாலும் இந்த 5 வோல்டேஜ் லைன் போகுது. அப்போ நான் இந்த பிரச்சனையை கதைக்கிறதுக்கு முன்னம் எனக்கு இந்த பிரச்சனை தெரியறதுக்கு முன்னம் இதில் இருக்கிற முழு பேருமே என்பிபிக்கு ஓட் போட்டார்கள் தான் அவையே சொல்லியிருக்கணும். அவையே சொல்லியிருக்கணும் எனக்கு ஓட் போட இல்லையாண்டு. ஆனால் எனக்கு அது நான் அப்படி பார்க்கவும் இல்லை. எனக்கு 27,000 பேர் ஓட் போட்டாலும் அப்பன் அதுண்ட முழு இது 6 லட்சம் ஜனத்துக்கும் போகும். அந்த 27,000 ஆக்களுக்கு மட்டும் நான் ஹெல்ப் பண்ண போகிற இல்லை தானே. அப்போ வந்தவுடனே அவள் சொன்னவே இல்லை நான் என்பிபி தான் போட்டானு. அது பிரச்சனை இல்லை. உங்களோட விஷயம் நீதி நேர்மையாக இருந்தால் நான் செய்கிறேன்னு சொல்லி சொன்னேன். அதை டிசிசி மீட்டிங்கில் காய்ச்சி டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் தெளிவாக அதுக்கு டிசைட் பண்ணியிருக்கிறோம். இந்த போஸ்டர் கலெக்டர் இது பொதுமக்கள் ஏரியாக்கள் இருக்கிற இதில் 33,000 ஹை வோல்டேஜ் போடலாம். இப்போ பாருங்க அந்த ஹை வோல்டேஜ் லைன் முழுக்க எல்லா மரங்களையும் தொட்டு கொண்டு தான் போகுது. அப்போ இவ்வளவு மரங்களும் வெட்டணும், இவ்வளவு தென்னை மரங்களும் வெட்டணும். அப்போ அதுக்கு நான் அதுக்கு டிசைட் பண்ணியிருந்தேன். நாங்கள் அன்றைக்கு அந்த விஷயத்தை ஃபைனலைஸ் பண்ணி இந்த தூண் கலட்டம் வரைக்கும் கரண்ட் கொடுக்கக்கூடாது தெளிவாக சொல்லியிருந்தவர் டிசிசி மீட்டிங் சேர்மன் மதிப்புக்குரிய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள். இன்றைக்கு எனக்கு கோல் என்னென்றால் விடிய இவையும் அடிச்சிருந்தவை நேற்று அடிச்சிருந்தவை இன்றைக்கு டிஎஸ்எம் மற்றது பிரேசபை செயலாளரும் இங்கே சம்மந்தமாக பார்க்கணும். நான் சொன்னேன் யார் இதை பார்த்தாலும் சனத்துக்கு பொதுமக்களுக்கு நல்ல விஷயம் ஒன்று நடந்தால் எனக்கு அது சந்தோஷம். அதால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தாராளமாக அவை தாங்கள் தான் இந்த விஷயத்தை முடித்த மாதிரியே இருக்கட்டும் நீங்கள் எடுத்து போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிறகு நான் யோசிச்சேன் என்றால் நானும் ஒருக்கா போய் மக்களோட இப்போ கருத்தை என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம்னு வந்தேன். அதை சொல்லிக்கிட்டோமா 3ஆம் தேதி எல்லாது 10ஆம் தேதி தாங்கள் இது சம்பந்தமாக ஒரு மீட்டிங் போட்டு தாங்கள் இதை ஃபினிஷ் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி தாங்கள் அதாவது இந்த கடைசி உங்களுக்கு தெரியும் இல்லை இது ஓடேக்கு இல்லை என்னன்னு சொல்கிறாரு அது அதையும் மறந்து போகணும். இல்லையா இல்லை என்ன சொன்ன ரிலே ஓடிய கேப்பன் அந்த முதல் ஓடினவன் பாவம் அவன் சைடில் நின்றுவான். அந்த கடைசியில் ஓடினவன் தான் வேண்டி தலைக்கு மேலாலையெல்லாம் கம்பை சுற்றி கொண்டு ஓடுறது. முதல்ல ஓடினது நான் எடுத்துக்கொண்டே கொடுத்துட்டேன், பயங்கர கேப் வச்சுட்டேன். ஆனால் இப்போ கடைசியாக என்னடா பவானந்த ராஜசருக்கும் ரஜீவ் அன்னைக்கும் ஒரு ஆசை அந்த இல்லே ஓடி முடித்த பிறகு தலையில் தூக்கி அந்த தடியை வச்சு கொண்டு நான் தான் ஓடினான். எனக்கு அது பிரச்சனையே இல்லை. முழு ஹெடிங்கையும் போடுங்கோ. பவானந்த ராஜசர் இந்த லேனுக்குள் வந்ததால் அடுத்த நாளே சகலதும் கலட்டப்பட்டது. ரஜீவன் எம்பி வருகிறார் என்று தெரிந்தவுடன் தூணுகளுடன் கெடிங்க போனேன். எனக்கு பிறகு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை முடிஞ்சிட்டா அதை நான் செஞ்சிருந்தேன். அது எனக்கு காணும் விளங்கிட்டா. எனக்கு அந்த எல்லையை இவர் தலையில் வச்சிருக்க எல்லைன்ற கோலை தலையில் வச்சிருக்கிறாரா இல்லை அதை லமினேட் பண்ணி போட்டு வீட்டை வச்சு கொண்டு நான் தான் இந்த பிரச்சனையில் செய்து முடிச்சினாலும் பிரச்சனையே இல்லை. பவானந்த ராஜசர் இதால் ஓடிடுமாண்டா ஓடட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ரஜீவன் ஓடினாலுமே எனக்கு அது பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனையை முடிச்சுட்டிட்டோம்டா அவை தங்கண்ட பேரில் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் மீட்டிங் போடுறோம் கதைக்கிறோம் அப்போ சொல்லிக்கணும் அந்த மற்ற கம்பெனிக்காரருக்கு ஒரு மாற்று ஐடியாவை நீங்கள் சொல்லுங்க உண்டு. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை.
இங்கே இருக்கிற சனம் வந்து அந்த கம்பெனிக்காரருக்கு வந்து மாட்டு ஐடியா சொல்கிறதுக்கு இந்த சனத்துக்குரிய தேவையும் இல்லை. இப்போ இதில் அதுக்கு அவருக்கு முதலையும் காணியிருந்து இந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த வீட்டில் ஏதாவது நடக்க பிரச்சனை இல்லை. இந்த வீட்டில் பிள்ளையான விஷயம் செய்து கொண்டு அந்த வீட்டில் பிள்ளையான விஷயத்துக்கு சனம் கதை கேட்கல. அப்போ நீங்கள் அதுக்கு பதில் சொல்லும் கொண்டு அந்த வீட்டுக்காரரை கேட்குறது சரியான பிள்ளை. இவன் நான் நினைக்கிறேன் என்பிபியும் அந்த இதில் 2 விஷயம். ஒன்று உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதுதான் அப்போ சரியான ஒரு கேவலமான அரசியல். எனக்கு இந்த அரசியல் செய்கிறதுக்கு பிடிக்காதக்குரிய காரணம் என்னடா, ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் ரன் ஓடுறானண்டா அவன் ஓடினா கம்ப வேண்டு ஓடி முடிச்சா பிறகு தலையில் எடுத்து வச்சுக்கொண்டு படம் எடுக்கக்கூடாது நான் தான் ஓடினான்னு சொல்லி இல்லை அப்படித்தான் நான் ஓடணும்னா எனக்கு ஒரு கேட்டஸியாக எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கோன்னு நாங்கள் இந்த விஷயத்தை பார்க்குறோம்டா தான் கேட்டஸியும் இல்லாமல் பவானந்தராய சாரும் இவரும் வந்து நான் இது எல்லாத்தையும் மேலையும் பார்த்து வீடியோ ஒன்று இப்போ நான் இந்த யூடியூப்லையும் போடுறேன், நீங்களும் இதையும் போடுங்க. என்றால் பொதுமக்களுக்கு போய் சேரணும் இது விஷயம். என்னென்றால் இப்போ புது விஷயம் எவ்வளவோ கதைக்கிறதுக்கு இருக்குது ராசா. இப்போ நான் இதை கதைச்சி டிசிசி மீட்டிங்கில் டிசைட் பண்ணி போட்டோம். இது சம்மந்தமாக இந்த பொதுவும் கலெக்டர்ன்ற டிசைட் பண்ணி போட்டோம். இனி வந்திருந்து கொண்டு இதுக்கு மீட்டிங் வாங்கன்னு சொல்கிறத விட இன்னும் எவ்வளோ விஷயம் சனம் கதைக்குது. இந்த ஃபோனில் வாட்ஸ்அப்பில் இவ்வளோ விஷயம் கிடக்குது. ஏதாவது ஒரு 2 விஷயத்தை தாங்கள் எடுத்து செய்யலாம். அதை விட்டுட்டு ஏற்கனவே ஓடின ரிலே எடுத்து தலையில் கம்ப தூக்கி வச்சிருக்க வேண்டிய தேவை இல்லை. நான் நினைக்கிறேன் அதை பொலிட்டிக்ஸ் ஒரு மோட்டிவோட தான் மாதிரி நம்ம நினைக்கிறேன். எனக்கு சந்தோஷம். எனக்கு அவை தான் வந்து படம் எடுத்து வீடியோ எடுத்து போட்டு நின்று கலட்டுற மாதிரி தூக்குற மாதிரி பவானந்தரேசர் தூக்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏனண்டா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தூண் கலட்டப்பட்டுட்டு அவ்வளவுதான். அதை சனத்துக்கு தெரியும் யார் போய் கலட்டப்பட்டேன். அதுக்கு நான் வீடியோ போட்டு தான் கலட்டணும் தேவையில்லை. சரி சொல்லுங்க, வேறு என்ன இருக்கணும்? இந்த மின்சார பிரச்சனை வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேற்பட்ட நாள் ஆகுது. இந்த டிசிசியில் கதைச்சு ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இன்றைக்கு வந்து ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தது தொடர்பாக வந்து இந்த மக்கள் வந்து சொல்லிக்கணும் என்னன்னு சொன்னால், ஜனாதிபதி வந்து 31ஆம் தேதி வரப்போகிறாங்க டிசிசி மீட்டிங்கு. அதில் வந்து இது சார்ந்து நீங்கள் இதன் கதைச்சிருவீங்களோண்டு பயத்தில் வந்து சின்னமோண்டும் நான் கதைப்பேன் தானே. நான் கதைக்காம வேறு யார் கதைக்கிறது? எனக்கு அப்போ ஜனாதிபதி இல்லை என்னடா எனக்கு இப்போ ஜனாதிபதியில் ஆரண்டாலுமடா சரியான விஷயம் பண்ணா எனக்கு அது சந்தோஷம். அது யார் குத்தி முடிஞ்சு எத்தனை வழக்கு போட்டு இந்த ஜெயிலில் போட்டு கடைசியாக ஜெயிலில் வச்சு நீங்கள் இந்த கழுத்தை தொங்க போட்டாலும் நான் கதைக்கிறது தீர்வோம். இந்த 6 மாதம் பார்த்தேன்னு நான் ஒரு நாளுமே பயப்பட்டதில்லை. ஜனாதிபதி வாரார். உங்களுக்கே தெரியும் டிசிசி மீட்டிங் வளமே 4-5 மணி நேரம் எழுப்படுறது. போன முறை 6 உங்களுக்கு உள்ள கூட்டி வந்து போயிருந்தான். இந்த முறை அவர் 2 மணி நேரத்துக்குள்ள டிஃபைன் பண்ணியிருக்கணும். அதில் எம்பிமாருக்குரிய ப்ரெசன்டேஷனுக்குரிய டைமையும் எடுத்திருக்கணும். எம்பிமார் கதை கேளாது ரெண்டால் பேந்தேன் டிசிசி மீட்டிங் போவான் என்ன பிரியோசனம் மட்டும் சொல்லு. மக்கள் சார்பாக கதைக்கிற ஒரு எம்பி அங்கே போய் ஒன்றுமே கதை கேளாது. டாபிக் 3-4 தான் தரலாம். அந்த 3-4 வசனம் மட்டும் போட்டு ஒரு ஸ்லைட் மட்டும் தான் போடலாமண்டா. அப்போ ஏன் போவான் எம்பி? ஏன் டிசிசி மீட்டிங் நடத்துவான்? அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இது ஜனாதிபதி சந்திப்புன்னு சொல்லி போட்டு பேசாமல் அதை செய்யணும். அதை விட்டு டிசிசி மீட்டிங் அண்டு கூப்பிட்டுட்டு அங்கே நான் திருப்பி இப்போ உங்களுக்கே தெரியும் முள்ளிவாய்க்காலில் எத்தனையோ பேர் எங்கண்டாக செத்தவை. இவர் என்ன சொல்லியிருக்கார் ஜனாதிபதி? அங்கே படுகொலை நடக்கலை, இனப்படுகொலை நடக்கலை. அதை நான் கேட்பேன். அப்போ நான் அது சம்மந்தமாக ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யவான்னு கேட்க அதுக்கு டைம் ஒதுக்கலைன்னு சொல்லிடணும். அப்போ மக்கள் சார்பாக கதைக்கவே கூடாது. அவருக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு ஓட்டு எடுக்கிறதுக்காகத்தான் நீங்கள் இந்த டிசிசி மீட்டிங் வைக்கிறீங்கண்டா பிறகு எங்களை இன்வைட் பண்ண தேவையில்லை. நாங்கள் அதில் கதைப்போம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேலையில்லா பட்டதாரிகள விஷயம், 170 சுகாதார தொழிலாளர் விஷயம், இந்த கரண்ட் இஷ்யூ மட்டும் இந்த கல் பிடிக்கிற வேலை, சும்மா போகிற கல்லு லொரிகள் எல்லாத்தையும் மறைச்சு அவங்களுக்கு வழக்கு போட்டு அதால் அந்த கல்லு லொரிக்காரன் எவ்வளோ மெனசால பாதிக்கப்படுவான். இத்தனை வீடியோஸ் வந்தது கல்லு கல்லன் அந்த மெனசன் பாதிக்கப்பட்டு விட்டு பிஸ்னஸை விட்டு போனால் எவ்வளவோ கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பாதிக்கப்படும். அப்போ ஒருத்தன் பிள்ளையாண்டு சொல்லணும். அதை விட்டுட்டு போலீஸோட காய்ச்சி போட்டு ரோட்டில் மறைச்சி வச்சு காரை அஜித் பிரேக் அடிக்கிற மாதிரி பிரேக் அடித்து நடுவில் போய் நின்று பாருங்க. அது பாராளுமன்ற உறுப்பினர் வேலை இல்லை. எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக நான் செய்திருந்தா ஏற்றுக்கொள்ளலாம். என்னென்னா நான் ஒரு வில்லங்கத்தனமாக போய் செய்கிறேன்னு சொல்லி ஆளுங்கட்சியை பேர் ஆளுங்கட்சியில் இருக்கிறார்கள். அவையில் நேரடியாக கட்டுப்பாட்டுக்குள்ள தான் அரசாங்க உத்தியோகத்தர் முழு பேரும் இருக்கணும். அப்போ அவை நேரு பேரும் அரசாங்க உத்தியோகத்தரை கோல் பண்ணி சொல்லலாம். அப்படி கல்லளினும் பாருங்கன்னு சொல்லி போலீஸுக்கு கோல் பண்ணி சொல்லலாம். அப்போ இப்போ நான் சொன்னால் போலீஸ் கேட்காது. ஏன் இல்லை நாங்கள் எங்களுக்கு கவர்மெண்ட் எம்பி சொன்னால் தான் நாங்கள் கேட்பாங்கன்னு போலீஸ்காரர் சொல்லலாம். உள்ளூராட்சி சபையை தான் டார்கெட் பண்ணினோம். அது மக்களுக்கே தெரியும். எனக்கு வந்து உள்ளூராட்சி சபையில் வெள்ளோன்மெண்ட் எந்த ஆசையும் இல்லை. ஆனால் இந்த ரோட்டு பிரச்சனை நான் ஒன்று விஷயம் சொல்கிறேன். நான் உள்ளூராட்சி சபை எடுத்தால் இந்த ரோடு காபெட்டாக போடுவேன். 7 மண்டா என்பிபிகிட்ட நீங்கள் கொடுக்குறோன்னா கொடுக்கலாம், யாருமே கொடுக்கலாம். அல்லது எங்கள்ட தமிழ் தேசிய கதைக்கிற தமிழ் தேசிய கட்சியிட்ட கொடுக்கலாம். இந்த ரோடு காபெட்டாக வந்தால் நான் அரசியலை விட்டே போகிறேன். இல்லை நான் எனக்கு நீங்கள் ஓட் போட்டு இந்த ரோட்டு காப்பெட்டாக இல்லைண்டா நான் ஒவ்வொரு உள்ளூராட்சி சபையிலையும் இருக்கிற சகல ரோட்டுகளையும் எடுத்து மேப்போட சொல்லுவேன்.
அந்த நான் என்னோட வச்சிருக்கிறார்களுக்கு தெளிவாக என்னுடைய கட்சியில் சேர்றதுக்கு என்ன கொள்ளை என்று சொல்லி அஃபிடவிட் அடிச்சு போட்டிருக்கேன் சத்திய கடாசி. ஒரு பொம்பளை பிரச்சனை ஒரு காசு பிரச்சனை எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தால் நீங்களும் விலட்டுப்படுவியல், கட்சியிலேருந்து விலட்டுப்படுவியல், நீங்கள் எடுத்த பொசிஷன்லேருந்து விலட்டுன்னு சொல்லிக்கணும். எந்த கட்சி இது வரைக்கும் அப்படி போட்டிருக்கு? ஒரு கட்சியும் இந்த வரைக்கும் அப்படி போடல. அப்போ உள்ளூராட்சி சபைக்கு யாருக்கு கொடுக்குறன்றது மக்கள் தான் தீர்மானிக்கணும். என்னட்ட தந்தா இப்படி இருக்கு மட்டும் நல்லா இருக்குமென்னாச்சா அவ தாராளமாக என்னிட தரலாம். இல்லை வேற அன்று அரசாங்கத்திட்ட கொடுத்து அரசாங்கம் உங்களை அவ சொல்லினா இப்போ ஏக்கிய ராட்சியது தான் கொடுக்க போறீங்கன்னா கொடுங்க. ஆனால் பிறகும் அர்ச்சுனா தான் கோல் அடிச்சு சொல்லுவீங்க நீங்கள் இப்படி நடந்துட்டு அன்னொருக்கா வாங்க. அது 100% ஷுவர். சரி, என்னென்ன எனக்கு அது விளங்கியில் இவ என்பிபி வந்து திடீர்னு இதுக்குள்ள வந்திருந்தோன்னு மீட்டிங் கூப்பிட்டு நான் என்ன யோசிக்கிறேன்டா இதை சும்மா இழுத்தடிக்க போயிடும் போல. நாங்கள் ஏற்கனவே டிசிசி மீட்டிங்ல டிசைட் பண்ணி போட்டோம் இந்த தூண கலெக்டர் சம்பந்தமா நாங்கள் மக்கள் எதிர்ப்பு. அதுலயும் எனக்கு இளங்குமரன் சொன்னவர் என்னண்டா பக்கத்துல இருந்தவர் அதுல 90% மக்களுக்கு விருப்பம் மாட்டேது போடுறதுக்கு. அப்ப நான் சொன்னா தம்பி நீங்க போனீங்களோட இடத்துக்கு போய் அங்க இருக்கிற சனத்தோட கருத்துறீங்களோட கேட்கணும். இல்லைன்னா நான் கதைக்கல ஆனா சனம் அதுவும் மட்டும் சொல்லுது இதுல 1-2 பேர் தான் குழப்பின. நான் சொன்னா 21 வீடு இருக்கு, அதுல 19 வீடு தெளிவா சொல்லியிருக்கு. அதுல ஒரு வீடு பாதிக்கப்பட்டாலும் நாங்க அங்க போடையில 18 வீட்டுக்கு விருப்ப மாட்டாங்க. ஒரு வீட்டுல நெருப்பெரிய விடையில தானே நாங்க. அப்ப நான் அதை மாட்டேன்னு சொல்லி சொன்னா நீங்க ஏன் அதை இழுக்கின மட்டும் தெரியல. நாங்கள் ஒருக்கா பார்ப்போம் டிசிசி மீட்டிங்ல என்ன கதைக்கிற மட்டும் பார்ப்போம் இது சம்பந்தமா. ஆனா இதுல கலட்ட வேணும்ன்றதுல நான் தெளிவா இருக்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்லை. அதையும் வந்து இதை கலட்டுறதுக்கு உதவி செய்யணும்டா எனக்கு பிரச்சனையே இல்லை. அவை வந்து இதை இழுத்தடிப்பினமாட்டா தான் எனக்கு பிரச்சனை. உறுதி பகவான் வந்து உறுதி நம்பர் எல்லாம் கொடுத்து 17 பேர் நாங்கள் எதிர்பார்ப்பு போட்டு கொடுத்துட்டோம். இல்ல அப்ப அதை அவைக்கு விளங்கணும். 21 வீட்டுல 17 வீடு எதிர்ப்பு 2 வீடு இப்போ நடுநிலைமையா இருக்காம சொல்லுவேன். அப்ப இதுல ஒரு வீடு என்றாலும் பிரச்சனை தான். பாப்போம் ஏன் இல்ல ரஜீவனாக்கள் இதில் திடீர்னு ரங்கி ரஜீவனா இருக்கணும் டாக்டர் பாவந்திரா இருக்கணும் இது சைன் பண்ணது இதுல பாரப்பு இதுல எல்லாமே எதிர்ப்பு தான் எழுதிக்கிறாங்க. இதுல ஒருத்தருமே விரும்ப மாட்டேன் தங்கட காணிக்கு மேலால இப்படி ஒரு ஹை வோல்டேஜ் கரண்ட் போடுறாங்க. அது பிரச்சனை இல்லை. சரி நாங்கள் இது இந்த டிசிசி மீட்டிங்ல இது சம்பந்தமா கதைப்பினமா நினைக்கிறேன். இந்த ஒரு டிசிசி மீட்டிங்ல இது சம்பந்தமா கதைப்பினமா நினைக்கிறேன். கதைக்கைகள் நாங்களும் நான் உங்களோட பிரதிநிதியா நானும் பாருங்க கதைக்கிறது அந்த மீட்டிங் கூப்பிடுவேன் தானே இவன். அந்த என்ன பிரச்சனைடா இவ இளங்குமரனா இருக்கட்டும் ரஜீவனா இருக்கட்டும் டாக்டர் பவானந்தராயா இருக்கட்டும் இவைக்கு வந்து பாராளுமன்றத்துல கதைக்கிறது டைம் கொடுக்க போறதும் இல்லை, இவ கதைக்க போறதும் இல்லை. இவன் இங்க இந்த கல்லு பிடிக்கிறது அல்லது இந்த ஏற்கனவே யாரா ஒருத்தர் எடுத்த ப்ரொஜெக்டை போய் தாங்கள் நடத்துற மாதிரி வீடியோக்கள் போடுறது அதெல்லாம் நீ வேலை செய்யணும். எனக்கு அங்கே பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு நாள் நிற்கணும். என்னட்டா நான் கதைக்கிற நேரம் சனம் பார்த்து கொண்டு நான் எப்போ கதைப்பேன் பட்டதாரி இந்த விஷயத்தை கதைக்கிறேன்னா இந்த விஷயங்களை கதைக்கிறேன்னா எல்லாம் எத்தனை எக்கச்சக்கமான கடிதங்கள் கிடக்கு. அப்போ இவே இங்கே இந்த வேலையை செய்யட்டும் எனக்கு அது பிரச்சனை இல்லை. அன்னைக்கு ஜீவியை கூட பேசி பார்த்து நான் இல்லை இலக்கையா இவ யார் குட்டினாலும் இந்த விஷயத்த நல்லா நடந்தா காணும். எனக்கு இந்த பேர் வர ஒன்று மட்டும் இல்லை, எனக்கு எந்த தேவையும் இல்லை. இவைக்கு என்ன எனக்கு இன்ஃபார்ம் பண்ண முன்னா நீங்க அவைக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க தானே. அப்ப ஒருத்தர் வரையில தானே நான் வந்து இந்த பிரச்சனை டிசிசி மீட்டிங்ல கதைச்சா தானே இப்போ ஓடி வந்து நிற்கிறேன். எனக்கு அதை விளங்கல. பட் அவையும் பொதுமக்களுக்கு சார்பு அனுப்பிட மாட்டா எனக்கு சந்தோஷம் இல்லை. அவை போய் நின்று ஏதாவது கூட குழப்ப போயினும் இந்த கலெக்டரை குழப்ப போயின மாட்டா. நாங்கள் அவையோடையும் பிரச்சனை பண்றது வர வேற வழி இல்லை. இந்த அவைக்கு நீங்கள் ஓட் போட்டது வந்து சனத்துக்கு நல்லா செய்யறதுக்கு தானே. கடைசி நடந்தா அவ நினைக்கிறேன் அப்படி மீட்டிங் கொண்டு போட்டா அந்த டேட் எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்க அண்டு நானும் பாரு. அதாவது வந்து உங்கள்கிட்ட பிரதிநிதியா நான் பாரு பார்லிமெண்ட் டைம் பார்த்து தான் போடுகிறேன். அதான் அவைக்கு அங்க பார்லிமெண்ட்ல நிக்க தேவையில்லை. அவன் ரெண்டு அது யாரும் கணக்கெடுக்க போறது இல்லை. திங்கக்கிழமை இதோ ஒழிக்கிற பிளானும் முடிச்சு கொண்டு திங்கக்கிழமை இது இதுக்கு போகலையாமா நான் சுதந்திர தினத்துக்கு அப்படி மாதிரி டிசைன் பண்ணி போட்டு போய் மாத்தி பதினேழு இல்ல ஒரு ஆள் இது பண்றாளு அந்த ஒரு ஆளுக்கு நஷ்டத்தை கொடுத்துட்டு வேணுமாட்டா போடட்டும். 16 பேருக்கு மேல கொடுப்போம். இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் 16 பேருக்கு கொடுக்கணும். அதை விட நாங்கள் இதுல ஒரு பில்டிங் இதுல இருக்கிறதே 4 பிறப்பு 3 பிறப்பு அரைப்பிறப்பு பேச்சு கணக்கு காணியல் இதுல இதுல அரவாசி வரைக்கும் இங்க வரைக்கும் வந்துட்டு சொன்னால் அதுல லைன் போச்சுன்னா இங்க வரைக்கும் நீங்க ஒரு பில்டிங் கட்டலாம். நாளைக்கு இதுல ஒரு நீங்க தூண்டை போட்டு இதுல கூட்டண்டா கட்டப்பட்டுன்னா சொல்லுவேன் பெரிய சபை இல்லாத அங்க ஹை வோல்டேஜ் கரண்ட் போகுது அதால பாதிப்பு வரும். பாப்போம் நாளைக்கு என்ன செய்யணும் மட்டும் கேட்பாங்க. எனக்கு நேற்று அந்த தம்பி அடிச்சுட்டு வரணும் மட்டும் நான் இதில் தான் நிரம்பி விடிய தான் நிரம்பி பார்த்தேன். நான்
இப்போ எங்க எப்ப மீட்டிங் போடணும்னு எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேதி அல்லது 10ஆம் தேதியா? 10ஆம் தேதி. ரெண்டில் என்ன பத்து மீட்டிங் போடுறது நல்ல விஷயம். உங்களுக்கு நல்ல தானே. யார் குத்தினாலும் உங்களுக்கு அது அரிசி வந்தா எனக்கு இந்த பேர் வரணும்னா தேவையே இல்லை. பிரச்சனை விட்டோம். ஓ எனக்கு இந்த பிரச்சனையை வெட்டி இந்த தூணை கலாட்டி வெட்டிச்சுனா நான் காண பேர் பார்லிமெண்ட் ஆயினா போடுவேன். என்னடா இவே அங்க நிக்க போறது, இது யாரும் கணக்கெடுக்க போறதும் இல்லை, இது ஒன்றும் கதைக்க போறதும் இல்லை அங்க. சரி பாப்பேன் நாங்கள் என்ன செய்யறது யோசிப்பேன். நான் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை இந்த விஷயத்த பாப்பேன் நான். நீங்கள் ஓட் போட்டாக்கள் உங்களுக்கு சார்பாக தான் கலப்பினோம் நினைக்கிறேன் நான். இல்ல அவை அப்படிதான் கதை போகணும். அதனால அவ அரசாங்க கட்சி என்றா அவ அது முடிக்கிறது ஈஸி. இப்ப நான் சண்டை பிடிச்சு டிசிசி மீட்டிங்ல பிரச்சனை பட்டு அதோட உங்க பிரேச செயலாளர்கள் மற்றவர்கள் உள்ளூராட்சி சபை செக்ரட்டரி இருக்காரு தானே, அவர் நல்ல ஒரு கருத்தை சொன்னபடியா தான் அன்றைக்கு எல்லாம் ஏற்றுக்கொண்டது. அப்ப இவ என்பிபி காரர் சொன்னவ 17 வீடு ஓகே. இப்ப என்ன செய்யணும்டா மாறி சரி ஏதோ எனக்கு பிடிக்கிற என்றால் சனத்திட்ட பிரச்சனையில அரசியலாக எனக்கு உண்மையாக பிடிக்கிறேன். ஒண்ணு தாங்க செய்யணும் அல்லது இன்னொருத்தனை செய்ய விடுவோம். ஓ இதுல குழப்பி மீட்டிங்கும் போட்டு நான் ஒரு ஜியோடையும் போய் கதைக்கிறேன். நான் போன் பண்ணி கேட்கிறேன், மீட்டிங் எடுப்பேன், நான் அவரோட கதைக்கிறேன். கழிச்சு மீட்டிங் போறேன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்றேன். அவர் என்ன செய்யறாரோ தெரியல பார்ப்போம். நீங்க எனக்கு ஒருக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா தானே இன்ஃபார்ம் பண்ண எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நானும் பாரு இவருடைய மோட்டிவ் என்னன்னு பார்ப்போம், எண்ணம் என்னன்னு பார்ப்போம். சரி நன்றி ஐயா, நான் வலிக்கிறேன். தேவையான சரி நன்றி சார். பிரச்சனை நல்ல விஷயமா முடியுதுன்னா எனக்கு சந்தோஷம். இளங்குமரனா என்ன பேர் வருது? இளங்குமரன் தானே. இளங்குமரன் ஏற்கனவே இந்த டெக்னிக்கல் ஆஃபீஸர். அப்ப அவருக்கு இது தெரியணும், அவருக்கு இது தெரியணும். இது போட்டது பிள்ளையாது. அது அவர் இவ்வளவு நாளும் பெறாம விட்டு போட்டு இப்ப வந்துருந்தோம். அவர் இந்த மாதிரி அவர் வரையில மற்ற 2 பேரும் தான் வந்து அரசியல் பிரச்சனை மக்கள் வீட்டுக்கு மேல அவர் தான் கேட்கிறோம். எனக்கு அங்க மீட்டிங் டிசிசி மீட்டிங்ல பக்கத்துல இருந்து சொல்றாரு. இல்ல டிசிசி மீட்டிங்ல பக்கத்துல சொல்றேன் அண்ணா அதுல 90% சனத்தில் இருப்பாங்க. பிஷப் கேட்காத அரஞ்சு ஓட இதுல வச்சு நான் போய் கதைச்சினான் அங்க முழுசனா எதிரானிக்கிறாப்பாண்ட இல்லைன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. அதுல எல்லா சனத்துக்கும் விருப்பமா, அதுல ஒரே ஒரு ஐயாவுக்கு மட்டும்தான் விருப்பம் இல்லையா. அவர் தான் சும்மா ஜோஜி கருத்துல விடுறது அதுல 2 நாளை பாப்போம். 30ஆம் தேதி டிசிசி மீட்டிங் கொஞ்சம் பம்பளை